ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா பாருங்கள். காலைல மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டுருக்காங்க என் பையன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம செய்கிறோன்றது இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சாலுமே லேட் ஆகிடுங்க ஸ்கூலுக்கு. பாருங்கள், எல்லாமே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருக்கேங்க, பால் வாங்கியிருக்கேங்க. வீட்டில் எல்லாமே இருந்தாலுங்க, ஃப்ரூட்ஸ் இருந்தாலுமே என் பையன் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லியும் கொடுத்தா எடுத்துகிட்டு போக மாட்டான். வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் திட்டுவாங்க ஸ்கூலில் வந்துட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. இருந்தாலும் அம்மா நான் ஒளிச்சு வச்சாச்சும் சாப்பிட்டுக்கிறேம்மா, எனக்கு கொடுமான்னு சொல்லி கேட்பான். அதனால் அதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேங்க. என்ன வீட்டில் இருந்தாலுமே 200 செலவாயிடுதுங்க. நம்ம போய் கடைக்கு போயிட்டோம் அப்படின்னா 200 காலிங்க. ஒரு டைமுக்கு நான் சொல்கிறேன். அப்படி வந்து 4 வாட்டி போகணுன்னா என்ன செலவாகும்னு பாருங்கள். அந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்குது. அப்புறம் பாருங்கள், கேரட் சாதம் வந்து பண்ணியிருக்கேங்க. கேரட் சாதம் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து தேங்காய் வந்து திருகி போட்டு அதில் பிடிக்காதுங்க அவனுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா சும்மாவே வெறுமனே அப்படியே வந்து தாளித்து அப்படியே வந்து சாப்பாடு வந்து கட்டி கொடுக்க போகிறேங்க. அப்புறம் தோசை வந்து பண்ணுறேங்க. தோசை பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பொடி வச்சாதாங்க பிடிக்கும். பொடி வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருப்பேங்க. ஏன்னா பொடி பிரியர் அவர் வந்துட்டு. எங்கள் வீட்டுக்காரங்களும் சாப்பிடுவாங்க. நான் வந்து பொடி எடுத்துக்க மாட்டேன். நான் வந்து சும்மானா கூட சாப்பிட்ருவேங்க. பொடி வந்து இந்த எண்ணெயை ஊற்றி குழப்பி சாப்பிட்றது பிடிக்காதுங்க எனக்கு. அதனால் பாருங்கள், அவன் வந்து பொடி வச்சுக்கிட்டான். அப்புறம் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் கொஞ்சோண்டு கார சட்னி வச்சுக்கிட்டேன். சாப்பாடு பாருங்கள், ஒரே ஒரு பாக்ஸ் தாங்க நான் வந்து கிளறுவேன். அதிகபட்சம் அமுக்கி விட அமுச்சிடுவேன் நான். வேணும், பாப்பாவுக்கு வேணும் அப்படின்னா தான் கொஞ்சோண்டு எடுத்து வைப்பேன். பாருங்கள், கேரட் சாதம் வந்து ஒரு பாக்ஸ் கட்டி கொஞ்சோண்டு மீதி இருக்குது. அது வந்து பாப்பா வந்து சாப்பிடும். அதனால் பாப்பாவுக்கு எடுத்து மூடி வச்சுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கார சட்னி எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் சூப்பராக வந்திருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லு பூண்டு போடுங்க, அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு வச்சுக்கோங்க, கருவேப்பிலை போடுங்க, தக்காளி வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா போடுங்க. ஆனால் புளி வந்து சேர்க்காதீங்க. அது நம்ம ஹெல்த்துக்கு வந்து காலையிலே ஒரு சட்னி சாப்பிடும்போது அதில் வந்து புளி இல்லாமல் சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. புளி வந்து சேர்க்க வேணாம். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. சூப்பராக வந்திருக்குங்க. காலைல வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்புறோங்க. இன்னும் மதியானம் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.